பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றா. இந்த தொழில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றதுக்கு எம்பிக்கு ஓட்டு கொடுத்தது சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து நாட்டுக்கு நல்லால போறது ஜக்கமா சொல்றா. நல்லால மறுக்க போகுது. மோடி இந்த நாட்டை விட்டு ஓடும் போது நாட்டுக்கு நல்லால மறுக்க போது ஜக்கமா சொல்றா. வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜுக்கு போகும்போது மாசம் 1000 ரூபாய் வருஷம் 12,000 ரூபாய் மோடி பிரதமரா வந்து நாட்டுக்கு ஜக்கமா சொல்றா. மோடி பிரதமரா வந்து கேஸ் 1000 ரூபாய் ஆயிடுச்சு ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா கேஸ் 2000 ரூபாய் ஆயிடுச்சு ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஜக்கமா சொல்றா. சொல்றா. இந்த நாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து ஒட்டுமொத்த மாநில முதல்வருக்கு ரோல் மாடலா இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா. இந்த நாட்டை பாதுகாக்க, வீட்டை பாதுகாக்க, நம்ம பிள்ளைய பாதுகாக்க, நாட்டை பாதுகாக்க, வீட்டை பாதுகாக்க, பிள்ளைய பாதுகாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினால மட்டும்தான் முடியும்னு ஜக்கமா சொல்றா. இந்த தொழில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றதுதான் எப்படியா வருவான் வர முடியும் சொல்றாங்க. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து நாட்டுக்கு ஜக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து மகளிர் குடும்பத்தொகை மாசம் 1000 வருஷம் 12,000 மோடி பிரதமரா வந்து கேஸ் 1000 ரூபாய் ஆயிடுச்சு ஜக்கமா சொல்றா. மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா கேஸ் 2000 ரூபாய் ஆயிடுச்சு ஜக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுக்காக இலவச பஸ் வசதிகளா ஜக்கமா சொல்றா. இந்த தொழில உதயநிதி ஸ்டாலின் சொல்றதா எம்பியா வருவா வர முடியும் ஜக்கமா சொல்றா. இந்த செய்வா. இந்த 40 தொகுதி எம்பியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின்